இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஒரு பிரெக்னென்ட் லேடி பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருப்பாங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது இவங்களோட வயிற்றுல ஏதோ ஒன்று கடிக்கிற மாதிரி தெரியும். இவங்களும் என்ன அப்படின்ட்டு எந்திரிச்சு பார்க்குறாங்க. பார்த்தா இவங்க வயிற்றுல ஏதோ ஒரு பாம்பு மாதிரி ஒன்று கடிச்சு ஓட்ட போட்டுட்டு இருக்குது. இதை பார்த்துட்டு இவங்க ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்போன்னு பார்த்து இவங்களோட விண்டோ வழியா ஏதோ ஒரு ஆத்மா, அதாவது ஒரு பேய் மாதிரி பார்த்தீங்கன்னா உள்ள வருது. உள்ள வந்து அந்த பேய் பார்த்தீங்கன்னா அதோட நாக்கு அப்படியே நீட்டுது. நீட்டின அந்த நாக்கு இந்த பிரெக்னென்ட் லேடியோட வயிற்றுக்குள்ள போகுது. இப்போ அந்த லேடியால வலியை தாங்க முடியாம பயங்கரமா சத்தம் போட்டு கத்துறாங்க. இந்த சத்தத்தை கேட்டுட்டு வெளியில இருக்கவங்க, அதாவது ரோட்ல போயிட்டு இருந்த ஒரு லேடி என்ன பண்றாங்க, அந்த வீட்டுக்குள்ள வந்து என்னாச்சு அப்படின்ட்டு பாக்குறாங்க. பார்த்தா அந்த லேடி கீழே கிடக்குறாங்க. அந்த ஆத்மா பார்த்தீங்கன்னா ரூஃப்ல இருக்குது. இந்த லேடியை பார்த்தோன்னே அந்த ஆத்மா அங்கிருந்து ஓடிடுச்சு. இப்போ இவங்க அந்த மாதிரி அடிபட்டு கிடக்கிறத பார்த்துட்டு உடனே அந்த லேடி போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்றாங்க. போலீஸும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு இவங்க கிட்ட என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு இவங்க, அதாவது கீழே அடிபட்டு இருக்காங்களா, இவங்க சொல்றாங்க அஸ்வாங் அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ் கிட்ட சொல்றாங்க. ஆக்சுவலி அஸ்வாங் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம ஊர்ல எல்லாம் அந்த குழந்தைங்க கிட்ட பேய் கதை ஒன்று சொல்லுவோம்ல, அதே மாதிரி அவங்க ஊர்ல அஸ்வாங் அப்படிங்கிறது ஒரு ஃபேமஸான ஒரு பேய் கதை. அதோட ஹெட்லைன் தான். அதை தான் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு அந்த போலீஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. ஆனா இந்த போலீஸ்க்கு அந்த பொண்ணு சொன்னதுல கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. அதனால அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு அந்த வீட்டில் வேற யாரும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த சைடு ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ்லாம் சொல்றாங்க, இந்த பொண்ணோட பனிக்கூடத்தில் கொஞ்சம் கூட தண்ணியே இல்லை, இது குழந்தைக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பிரெக்னென்ட் லேடி இருக்காங்கல்ல, இந்த லேடியோட ஹஸ்பண்ட் அவனோட தம்பிக்கு கால் பண்ணி கேட்கறான், இவங்களோட அம்மா எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை சொன்ன உடனே அவன் உடனே ஒரு மான்ஸ்டர் மாதிரி பார்த்தீங்கன்னா உடனே மாற ஆரம்பிக்கிறான். ஸோ இப்போதைக்கு இந்த பார்ட் இதோட முடியுது. இதோட பார்ட் 2 நான் கண்டிப்பாக எடுத்து அப்லோட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.